அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக ஒரு 6 குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த 6 குழுக்களை இன்னைக்கு நம்ம பார்க்கறது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி தொடர்பான விஷயங்களை தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போறது பல்வந்தராய் மேத்தா குழு. இந்த பல்வந்தராய் மேத்தா குழு தொடர்பான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கறது தி மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இந்த பல்வந்தராய் மேத்தா குழு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மேக்னா கார்ட்டா அல்லது மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பஞ்சாயத்து தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் குழுவே பல்வந்தராய் மேத்தா குழு தான். அதனால இந்த குழு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா தி மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் செட்டப். இந்த பல்வந்தராய் குழு அமைக்கப்பட்டது எப்ப அப்படின்னா ஜனவரி 1957 1957 தான் இந்த பல்வந்தராய் குழு அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட். இந்த பல்வந்தராய் குழு தன்னுடைய அறிக்கை எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா நவம்பர் 1957. அமைக்கப்பட்டது ஜனவரி 1957. ரிப்போர்ட் சப்மிட்டட் நவம்பர் 1957 சப்மிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ், அதாவது நோக்கம். இந்த பல்வந்தராய் மேத்தா குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா டு எக்ஸாமின் அப்படின்னா 2 முக்கியமான திட்டங்களை இது எக்ஸாமின் பண்றதுக்காக அமைக்கப்பட்டது. அதுல ஒரு திட்டம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சுருக்கமா சிடிபி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த சிடிபி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்றதுக்காக தான் இந்த குழு முதலாக அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், அதாவது தேசிய விரிவாக்க திட்டம். சுருக்கமா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்இஎஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த என்இஎஸ் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1953 இது கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாகவும் எக்ஸாமின் பண்றதுக்கு இந்த பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டிருக்கும். 2 திட்டங்கள், ஒன்னு சிடிபி இதோடைய செயல்பாடுகளை எக்ஸாமின் பண்றதுக்கும் என்இஎஸ் இதோடைய செயல்பாடுகளை எக்ஸாமின் பண்றதுக்கு தான் முதலாக பல்வந்தராய் மேத்தா குழு 1957 அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன், அதாவது இந்த பல்வந்தராய் மேத்தா குழுவுடைய பரிந்துரைகளை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது மக்களாட்சி மற்றும் அதிகார பரவலாக்குதல். இதுதான் இதோடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 3 டயர் பஞ்சாயத் சிஸ்டம், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல 3 டயர் சிஸ்டம் அப்படின்ற 3 அடுக்கு முறை வேணும் அப்படின்றது இதோடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷனா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 3 டயர் சிஸ்டம், இந்த பல்வந்தராய் மேத்தா குழுவுடைய முக்கியமான பரிந்துரையான 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோயர் லெவல், கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கு அப்படின்னா வில்லேஜ். நெக்ஸ்ட் மிடில் லெவல்ல இருக்கிறது பிளாக் வட்டாரம். நெக்ஸ்ட் டாப் லெவல்ல இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. லோயர் லெவல், மிடில் லெவல், டாப் லெவல். லோயர் லெவல் அல்லது கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது வில்லேஜ், மிடில் லெவல்ல இருக்கிறது பிளாக் வட்டாரம், ஹையஸ்ட் லெவல் அல்லது டாப் லெவல்ல இருக்கிறது மாவட்டம். இப்ப இந்த 3 லெவல்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற அடிமட்ட லெவலான கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது கிராம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி இருக்குது. பிளாக் லெவல், அதாவது வட்டார அளவுல செயல்படுறது பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட், அதாவது டாப் லெவல்ல செயல்படுறது ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. லோயர் லெவல் அல்லது கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது கிராம பஞ்சாயத்து, ஹையஸ்ட் டாப் லெவல்ல இருக்கிறது மாவட்ட அளவுல இருக்கிறது ஜில்லா பரிஷத். அப்ப 3 கிராம் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். இப்ப இந்த 3 டயர் சிஸ்டத்தை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான கோடு வேர்ட் ஜிப்சி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஜிப்சி. ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இது ஜிப்சி. இப்ப அந்த கோடு வேர்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த ZI அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் இந்த பி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பஞ்சாயத் சமிதி அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கிராம் பஞ்சாயத் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ கோடு வேர்டை ரிப்பீட் பண்றேன். ஜிப்சி, அதாவது பஞ்சாயத்துக்கு ஜிப்சி, ஜென்சி அப்படின்னு மாதிரி ஜிப்சி.